எனக்கு ஆடிஷன் அப்ப நான் சீரியல் ஷூட்ல இருந்தேன். ஆஹா கல்யாணம் பண்ணிட்டு ம், இருந்தேன். ம். ப்ரொடியூசரும், ஷாமண்ணாவும் ஃபோன் பண்ணி, இந்த மாரி உங்க டைரக்டர்ட்ட சொல்லிட்டோம். கதிர் சார்ட்ட சொல்லிட்டோம். நீ கிளம்பி வா ம். அப்டின்னாங்க. நான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். அப்ப ஷாமண்ணா ஃபோன் பண்ணி, நான் எல்லாம் பேசிட்டேன். நீ சும்மா பண்ணு ஓகே பண்ணிடுவாங்க அப்டின்னு சொன்னாரு. ம். மேட்டர் என்னன்னா, எனக்கு உள்ள போயிட்டு பண்ண வரைக்கும் தெரியாது. பண்ணி முடிச்சுட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் தீபக் சார் வந்து ஒரு ஷூட் ஆரம்பிச்சு ஒரு 1 வீக் கழிச்சு தான் சொன்னாரு என்ட்ட. நான் ஃபர்ஸ்ட்டு உன்னைய வேணான்னு சொல்ட்டேன். வேணான்னு சொல்லி அவன ரிட்டர்ன் அனுப்பிச்சுருங்கன்னு சொல்ட்டேன். நீ அதுக்குள்ள வந்துட்ட இங்க. அதுக்கு நடுவுல எனக்கு 2 கால் வந்துச்சு நான் எடுக்கல. ஓகே. நான் வந்துட்டேன். அதாவது ரிட்டர்ன் போயிடுங்க. ரிட்டர்ன் போன்னு சொல்லி கால் வந்துச்சு நான் ஓகே. எடுக்கல. வந்துட்டேன் சரி வந்துட்டான் சும்மா எடுத்துருவோம்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் வந்து நீ அவன சும்மா எடுத்து பாரு உனக்கு பிடிக்கும்னு சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் எடுக்க வச்சாங்க. நான் அப்பயுமே வேண்டாம் வெறுப்பா ஆனா அன்னைக்கு அப்படிதான் பண்ணாரு அவரு. ஆ நவீன் கேரக்டர் பேப்பர்ல குணாவும் ராக்கியும் பேசுன டயலாக் இருக்காது குடு அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அவர் சொன்னாரு, இது உன்னோட சீன் இல்லப்பா வேற சீன்ப்பா அப்படின்னு தான் சொன்னாரு. நானும் ஓகே சார் முடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னார். டேய் உன்னை நான் இப்படி தான்டா எடுத்தேன் ஆக்சுவலாக. சார் தேங்க்யூ சார் அப்படின்னேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே நீ பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னாரு. சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னேன். அப்புறம் கேட்டேன், சார் இதை நீங்கள் சொல்லாமே இருந்திருக்கலாமே சார், ஏன் சார் சொன்னீங்க? இல்லை நானும் சொல்லாமல் தான் இருக்கலாம்னு நினச்சேன், எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு, அதான் சொல்லிடலான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா தேங்க்யூ சார் அப்படின்னு.